Good morning everyone. All the NEET aspirants, உங்களுக்கு இப்போ இருக்கிற டவுட் என்னன்னா, மேம் நான் நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், டெய்லியும் 5 hours படிக்கிறேன், 6 hours படிக்கிறேன், ஆனால் சில விஷயங்கள் வந்து என்னோட மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில், நாளைக்கு நீட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் ஒரு மாதிரியான நியூஸ் வருது. ஸோ இதனால் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதுலேயே எனக்கு சந்தேகம் வந்துடுது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க எஜுகேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும் தான் அவங்களால அந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து நீட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் கூட நீங்கள் இந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷனை வந்து நீங்கள் கன்கரண்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்னது ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லிஸ்ட் இருக்குது. ஒன்று யூனியன் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் மொத்தமுமே மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, அந்தந்த மாநில அரசுகள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் என்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அதில் ஃபுல் இண்டிபெண்டன்சி இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா கன்கரண்ட் லிஸ்ட். அது என்னது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா, அது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான சில விஷயங்கள் வந்து அதில் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எஜுகேஷன் கீழே வரும். இந்த எஜுகேஷன் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட சாய்ஸஸை வந்து அவங்க ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் இப்போ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் வந்து அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது. எமர்ஜென்சி பீரியட் அப்போ வந்து அதை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ திரும்பியும் நம்ம வந்து எதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய, இங்கே நீங்கள் பார்க்கலாம், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷனை நீங்கள் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஓகே மேம் அவங்க மாற்றிட்டாங்கன்னா நீட் கேன்சல் ஆகிடுமா, இப்போ இந்த எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தால் இப்போ நீட் கேன்சல் ஆகிடும் இல்லையா, அப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோமே, அப்போ வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாமா, இந்த மாதிரியான டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா, இப்போ அவங்க அந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு அவங்க மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 or 2 days முடியக்கூடிய விஷயம் கிடையாது. First of all, it's a very complex process. Why? Because they have to amend the Constitution of India. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், Constitution of India அப்படிங்கிறது இந்தியன் இண்டிபெண்டன்சி அப்போ நமக்காக, நம்மளோட இந்தியாவுக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் Constitution of India. இப்போ Constitution of Indiaவில் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்ற முடியும். ஸோ அது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஸோ நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே you can prepare for your exam in a very focused way. There is no need to worry about whether the NEET will be cancelled or not, because it will take a lot of time. That is what I want to say in this video. Thank you.